ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளப்புக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஒரு பையன் மேல இடிச்சிடறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன் மேல இடிச்ச உடனே, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, ஒரு நைட்டுக்கு எவ்வளவுப்பா வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தா என்ன? எனக்கு நீ பார்க்க அழகா இருக்கியேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இவளோட புருஷனுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது. இப்ப அவங்களோட தாத்தா பாத்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. நீங்க 2 பேரும் அடுத்து குழந்தை பெத்துக்கிற வேலையை பார்த்துட்டீங்கன்னா என்னோட ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும்னு சொல்லிட்டு போக, இப்ப தாத்தா போனதுக்கு அப்புறம் இவளோட புருஷனை பாத்தீங்கன்னா, நான் உன்னை டச் பண்றது இந்த ஜென்மத்திலே நடக்காது. ஏன்னா எனக்கு ரூபியை தான் பிடிச்சிருக்கு. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உன்னை சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா 8 வருஷமா உன்னை காதலிச்சதுக்கு இதுதான் எனக்கு பரிசான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு தான் ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணியிருப்பான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து, ஐயோ என் இடுப்பையே உடைச்சிட்டான். போய் போய் இவன் கூட ஒன்னா இருந்த பாருன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ கண்ணை முழிச்சு பாத்துறான். இவன் அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவை பாக்குறா. இந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு வச்சுட்டு, இனிமே நீ எப்பவுமே என் கூட டச்ல இருக்கணும். உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன்னு சொல்ல, தேவையான பணமா? எனக்கு பணம் எல்லாம் வேணாம். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு 1 மில்லியன் தரணும், அப்படி இல்லைன்னா என்ன ஃப்ரீயா எடுத்துக்கோன்னு சொல்ல, ஓஹோ இது என்ன புது டீலா இருக்கு. சரி நான் யோசிச்சு சொல்றேனே வந்து அடுத்த வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட புருஷனுக்கு கால் பண்ணி, எனக்கு 6 மில்லியன் பணம் வேணும், உடனே சென்ட் பண்ணுன்னு சொல்ல, பணமா எதுக்கு அப்படின்னு இவன் கேக்குறான். எதுக்குன்னு சொன்னதா பணம் தருவியா? தாத்தா கொடுத்த பணம் தானே, ஒழுங்கா எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா நான் வெளியில இன்னொரு பையனை பாத்துட்டேன், அவன் கூட தான் ஒன்னா சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். இவ வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படிலா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி பணம் தரேன் வை அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு பணம் அனுப்பிச்சு விட்டுட்டு, இப்ப அவன் ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ கண்டிப்பா இன்னொரு பையன் கூட போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு 8 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தாலே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எப்படியும் இவன் என்ன நம்ப மாட்டான். அவன் நம்பினா எனக்கு என்ன, நம்பலனா எனக்கு என்னன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணி அவளோட அட்ரஸ் சென்ட் பண்ண, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே, பையன் ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு வாய பழந்து பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வந்தவொடனே இவள புடிச்சிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து 3 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு கால் பண்ணி வர வச்சுட்ட, என் மேல அவ்வளவு காதல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளை கிஸ் பண்ணலான்னு வர, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இவ தள்ளி போயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கேனா, உன்னோட இடத்துக்கு என்ன கால் பண்ணி கூப்பிட்டுருக்க, நான் என்னோட வேலையை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி போக, அவளோட போன் ரிங் ஆகுது. அதுல ஹஸ்பண்ட் இவ சேவ் பண்ணி வச்சிருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஹீரோ கேட்க, ஆமா அப்படின்னு இவ அவளோட போனை சைலண்ட்ல போட்டுடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் சிங்கிளா தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் என் கூட ஒன்னா இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலன்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சொல்ல போனா என்னோட ஹஸ்பண்ட் தான் வெளியில ஒரு பையனை பார்த்து பிடிச்சுக்க சொன்னான். அதனாலதான் உன்னை பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்ல, கவலைப்படாத, உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ இவள கிஸ் பண்ற மாதிரி போக, இவ டக்குன்னு தள்ளி போயிடுறான். ஹீரோ இவள கிஸ் பண்ற மாதிரி போக அவளோட வயிறு சவுண்டு போடுது. அதை பார்த்த உடனே ரொம்ப பசியில இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப உன பாத்தீங்கன்னா, உனக்காக நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக போய் சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோவை சட்டை இல்லாம பார்த்ததான் ஞாபகம் வருது. அதை பார்த்த உடனே இவ வைக்கப்பட்டுட்டு இருக்க. என்ன என்னை பார்த்து இப்பவே வைக்கப்படுற அப்படின்னு சொல்ல, இவ கிட்ட போயிட்டு ஹீரோ சமைக்கிறதுக்காக கட்டியிருந்த அந்த டவலை அவுத்து விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவில கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட புருஷன் தான் கால் பண்றான். இப்ப அந்த காலை அட்டன் பண்ண உடனே அவனை பாத்தீங்கன்னா, சீக்கிரமா தாத்தா கொடுத்த வீட்டுக்கு வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவ்வளவு புருஷனை பாக்குறதுக்காக போறான். அங்க போன உடனே அவனை பாத்தீங்கன்னா, காலையில கால் பண்ணப்ப எதுக்காக எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பிஸியா இருந்தேன் அதனாலதான் எடுக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்றா ரூபி. இப்ப அவ கால் பண்ணி, தாத்தா உன்னையும் அவளையும் குழந்தை பெத்துக்க சொன்னாரமே அப்படின்னு சொல்ல, ஆமா செல்லம், ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவ கூட நான் ஒண்ணு சேர்றது கனவுல கூட நடக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதை சொல்றதுக்காக தான் எனக்கு ஓகே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ட்ராக்ட மறந்து போயிட்டியான்னு கேட்க, நான் ஒண்ணும் மறந்து போகல, உன்னோட தாத்தாவோட சந்தோஷத்துக்காக தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் இப்ப வரைக்கும் உன்னை டைவர்ஸ் பண்ணாம இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இவ புருஷனை பாத்தீங்கன்னா, என் கம்பெனில உள்ள எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்கோம், எல்லாரும் அவங்க ஒய்ஃபோட வராங்க, நீ என் கூட வரணும்னு சொல்ல, இவ்வளவு அவன் கூட கிளம்பி கிளப்புக்கு போறா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்கா. இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவ கூட இல்லாம அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா சுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுங்க வந்து, என்ன நீ தனியா வந்திருக்க, உன் புருஷனை டிஸ்டர்ப் பண்றதா உன் வேலையா, அவனே என் ஃப்ரெண்டு கூட இருக்கான்ல,
நீ இப்படி வந்து அசிங்கப்படுறதுக்கு வீட்லயே இருக்கலாம். போன மாதிரி தெருவுல இருக்க பொண்ணெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்ல. ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவள அரைஞ்சிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா என் கையாலேயே அடிச்சு கொன்றுவேன். ஆனா என்ன பண்றது, என் கை அழுக்காயிருமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இத பார்த்தவொடனே அந்த ரூபி பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா இவன் என் ஃப்ரெண்டை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறா. நான் ஒன்னும் பெருசாலாம் உங்ககிட்ட கேட்கல. அட்லீஸ்ட் அவள எல்லார் முன்னாடியும் மன்னிப்பாதி கேட்க சொல்லுங்கன்னு சொல்ல. அவளோட புருஷனா பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல. அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதே இடத்துலதான் ஹீரோவும் இருக்கான். இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு கிளாஸ் வந்து இவன் மண்டையில இடிக்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு வந்து, இவ என் ஆளை யாராவது புள்ளி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், வாட்ச்ல போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா இவளோட புருஷனுக்கு பயங்கர பொறாமையா இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, சிகரெட் பிடிக்கிறதும் உன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு இவ சொல்றா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உன் டென்ஷனை குறைக்க நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி ஹீரோயினை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாரும், உன் பொண்டாட்டி இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா, அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியான்னு சொல்ல. இப்ப நான் கால் பண்ணா அவ ஒரே கால்ல போனை அட்டன் பண்ணிடுவா. என் மேல அவளுக்கு அவ்வளவு பயம் அப்படின்னு இவன் கால் பண்ண, அந்த கால ஹீரோ தான் அட்டன் பண்ணான். இப்ப அவன் அட்டன் பண்ணி, உன் பொண்டாட்டி உள்ள குளிச்சிட்டு இருக்கா, நானும் அவளை கொஞ்சம் பிஸியா இருக்கோம், அப்புறமா கால் பண்ணுனேன். இவன் போனை கட் பண்ண. இப்ப ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வந்துடுறா. இப்ப வெளியே வந்த உடனே என் போன் ரிங் ஆனிச்சு அப்படின்னு சொல்ல. ஓ அதுவா, ஏதோ ராங் கால், நீ கவலைப்படாத, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க. இந்த செடிகளோட புருஷனை பாத்தீங்கன்னா, அவளுக்கு எவ்வளவு தைரியம், என்னோட போன் காலையை அட்டன் பண்ணாம இருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு இவன் செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு ஹீரோயின் இருக்க இடத்த தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு, என் பொண்டாட்டி இந்த ரூம்ல தான் இருக்கல, கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா சார்னா அவனுங்களும் சொல்றானுங்க. இப்ப உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல வேற கப்பல் இருக்காங்க. அவங்கள பார்த்தவன சாரி சாரி மன்னிச்சிருங்கன்னு இவன் வெளியே வந்துட்டு, எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா போலீஸ் தான். இப்ப போலீஸ்காரங்க வந்து இல்லீகல் டிரான்சாக்சன் நடக்கிறதா கேள்விப்பட்டோம், அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தா உள்ள செக் பண்ணலாமான்னு சொல்ல. உள்ள என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்கா, கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல. அவங்களும் உள்ள வந்து செக் பண்ணிட்டு உங்களோட பேரு ஐடி கார்டு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்களும் அது எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ ஹீரோவை பார்த்து இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இவளோட பேரை கரெக்டா சொல்றான். அதை பார்த்தவொடனே இவளுக்கே ஷாக் ஆயிருது. என்னதான் அவங்க ஒன்னா ஸ்டே பண்ணியிருந்தாலும் ஹீரோயின் இன்னும் அவளோட பேரை ஹீரோ கிட்ட சொல்லல. இப்ப அவங்க ஹீரோயினை பார்த்து இவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோவோட பேரு சுத்தமா தெரியல. இவ இப்படி முடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாடி கார்டுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, அவர் யாரு தெரியுமா, பெரிய கம்பெனியோட சிஇஓ, அவரோட பாடி கார்டு தான் நாங்க எல்லாரும் சொல்ல. சாரி சார் மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாதனமா உள்ள வந்துட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கடான்னு அவனுங்க எல்லாரையும் போக சொல்ல. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்ப இவன் ஹீரோனை பார்த்து என்ன சொல்றானா, என் பேர் என்னன்னு உனக்கு தெரியாதுல, என்னோட பேரு சியோச்சன், இனிமே இந்த பேரை நீ என்னைக்கும் மறக்க கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்ல. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ ரெஸ்ட் எடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக. இவன் போனதுக்கு அப்புறம் அவளோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அவளோட புருஷன் தான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உள்ள வந்துதான் பாத்துட்டு இருக்கான். உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னடா வந்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ள எந்த பையனை ஒளிச்சு வச்சிட்டு இருக்க, அந்த பையனை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு அவளோட புருஷன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவரு வெளியே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, இங்க பாரு, நீ என்னோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு நான் 3 லட்சம் ரூபாய் தரேன், அந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்ல. வாய்க்கிலேயே பேசினா மட்டும் பத்தாது, ஃபர்ஸ்ட் பணத்தை அனுப்புன்னு இவன் சொல்ல. அவன் 5 லட்சம் அனுப்பிச்சு விடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சோகமாக்குற மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணாதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளே போய் கட்டிக்கிட்டு தலைய வேண்டியதானே, ஏன் உயிரை வாங்குறான் அப்படின்ற மாதிரி பொழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட புருஷன் பாத்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. பக்கத்துல ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா தலைவிதின்னு. இப்ப அவங்க எல்லாம் இப்படி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ரூபியோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வராளுங்க. இப்ப அவளுங்களை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் தான் கூப்பிட்டேன், அவங்களும் வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும், இதனால உங்களுக்கு எது கோவம் இல்லை அப்படின்னு சொல்ல. அதுல எந்த கோபமும் இல்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாளுங்க. 2 லவர்ஸ் தனியா போகும்போது கூடவே ஓட்டிக்கிட்டு வந்துடுறதுன்னு பேச, இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல, ஒரு Dress வாங்கி கொடுத்தானா போதும் ஓவரா பேசுவாளுங்கன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்ப எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க டிஸ்கவுண்ட்ல உள்ள Dress மட்டும் தான் எடுத்துக்குவாங்க, ஓகேவான்னு சொல்ல. தாராளமா எடுத்துக்கட்டுன்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என்னடி உனக்கு வேணா ஏதாவது டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்க, என் புருஷன் உனக்கு வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு இருக்க.
கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஆளுங்க கூட வந்துடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்த உடனே ஹீரோனோட ஆளுகிட்ட ஏதோ சொல்லிவிட, இப்ப அந்த கடைக்கார பொண்ண பார்த்தீங்கன்னா, "மேடம் இந்த கடையில எந்த ட்ரெஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க இந்த கடையோட ஸ்பெஷல் கஸ்டமர்ன்னு சொல்ல, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? இந்த கடைக்கு அதிகமான ட்ரெஸ் வாங்க வந்தது நாங்க தான். என்ன விட்டுட்டு அவகிட்ட ரொம்ப மரியாதையா பேசுறேன்னு இவ சண்டைக்கு போயிட்டு இருக்க. சாரி மேடம். யாரு வந்தாலும் சரி. நீங்க வெளிய போனா கூட எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா மேடம் தான் எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர்ன்னு சொல்லிட்டு இருக்க." அவங்க காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாம் வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த மாலோட ஓனர் ஓடி வந்து, "மேடம் இந்த இடத்துல அதிகமா பர்ச்சேஸ் பண்ணது நீங்க தான். உங்களுக்காக தான் இந்த கூப்பன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது நானா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ரூபிய பாத்தீங்கன்னா, "யோவ் நான் 15 மில்லியனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன விட்டுட்டு அவகிட்ட இந்த கூப்பன குடுக்குற" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரி மேடம். மேடம் தான் இதுல வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் மேடம்க்கு இந்த கிஃப்ட்ட குடுத்துருக்கோம். இதோட வின்னிங் பிரைஸ் 15 மில்லியன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. இப்ப வேற பாத்தீங்கன்னா, இது சீக்கிரமே உங்களோட அக்கவுண்ட்க்கு ஏறிரும்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "யோ நீ உண்மையதான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா மேடம்" அப்படின்னு இவன் 15 மில்லியன இவன் அக்கவுண்ட்க்கு மாத்தி விட்டுறான். எல்லாமே ஹீரோவோட வேலை தான். இப்ப ஹீரோவோட ஆளுங்கள பாத்தீங்கன்னா, "அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு முக்கியமான பொண்ணா? அவளுக்காக இவ்ளோ விஷயம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா எனக்கு அவ முக்கியமானவ தான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இவங்க எல்லாம் வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருக்க, ஹீரோயின் கார்ல உட்காரலான்னு பாக்குறா. அத பார்த்தவன அவன பாத்தீங்கன்னா, "நீ எல்லாம் கார்ல உட்காரக்கூடாது. வெளிய போன்னு" சொல்ல, "ஓகே, ஓகே. நான் கிளம்புறேன்னு" இவ தனியா வந்துட்டு, 15 மில்லியன் வந்திருக்கு. இந்த பணத்த வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சந்தோஷப்பட்டுட்டு, ஹீரோ மேல இடிக்க, ஹீரோ இவள பாக்குறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு" சொல்ல, "நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பசிக்குது. வா போய் சாப்பிடலான்னு" 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அத அவளோட புருஷன் பாத்துடுறான். இப்ப அத பார்த்தவன இவன பாத்தீங்கன்னா, உண்மையாவே இவ வேற பையன் கூட தொடர்புல இருக்காளா? என்னால அத நம்பவே முடியல அப்படின்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. இவன் கிட்ட வந்து பாக்குறான். இவன் கிட்ட வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். என்னடான்னு பார்த்தா இவ சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவன் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா, "நீ எந்த பையன் கூட சுத்திட்டு இருக்க? யார் அவன்? அவன் கூட சுத்துற வேலை வச்சுக்காதன்னு" சொல்ல, "அவன் கூட சுத்துற வேலை வச்சுக்காதயா? தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? குழந்தை பெத்துக்க சொல்லியிருக்காரு. நீ என்ன டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்படின்னா நான் வெளியில உள்ள பசங்க கூட தானே ஒண்ணா சேர்ந்து குழந்தை பெத்துக்க முடியும். அதுதான் என்னோட கனவுன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவன நீ பிரேக்கப் பண்ணியே ஆகணும். அவனோட குழந்தைய பெத்துக்காத. நான் உனக்கு குழந்தை தரேன்னு சொல்ல, இத அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ரூபி கேட்டவுடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு கையில வச்சிருக்கத கீழ போட்டுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு ரூபி நான் சொல்றது நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நான் தாத்தாக்காக தான் இப்படி சொன்னேன். மத்தபடி என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல நீ என்ன ஏமாத்த பாக்குற. நான் உன்ன நம்ப மாட்டேன். அவ உன்ன சின்ன வயசுல காப்பாத்துனான்னு சொன்னதுனால தானே அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா உண்மையா உன்ன காப்பாத்துனது நான் தான். அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு" சொல்ல, "இல்ல செல்லம். அவளுக்கு நான் டெஸ்ட் டியூப் பேபி மூலமா குழந்தை பெத்துக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "ஓ டெஸ்ட் டியூப் பேபியா? எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு" சொல்ல, சரி சரின்னு அவள சமாதானப்படுத்திட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, "இங்க பாரு இனிமே இவ மூட் அப்செட் ஆகுற மாதிரி எதுவும் பேசாதன்னு" சொல்ல, "என்னது நான் பேசினேனா? எங்க இருந்துப்பா நான் வாய திறந்தேன்? சரி, சரி. இன்னைக்கு அனுப்ப வேண்டிய காசு அனுப்புன்னு" சொல்ல, "எப்ப பார்த்தாலும் உனக்கு காசு தான் முக்கியமா? ரூபிய கம்பேர் பண்ணும்போது நீ அவ காலுக்கு கூட சமமானவ கிடையாதுன்னு" சொல்ல, "ஆனா உன்ன கம்பேர் பண்ணும்போது இந்த காசு எனக்கு கடவுளா தெரியுது தெரியுமா? சீக்கிரம் பணத்த அனுப்புன்னு" ஹீரோயின் பணத்த அனுப்ப சொல்ல, அவனும் பணத்த சென்ட் பண்றான். இப்ப இந்த பணத்த வாங்கிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ வெளிய வந்துட்டு இருக்கா. வெளியில ஹீரோ தான் இருக்கான். சீக்கிரமே ஹஸ்பண்ட விட்டுட்டு வந்து என் கூட வாழ போறியான்னு சொல்ல, "இங்க என்ன பண்ற? வா வீட்டுக்கு போலான்னு" இவ ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல கேக்கு, ஒயின்னு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கு. அத பார்த்தோனே, "என்னது இது?" அப்படின்னு கேட்க, "நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்ல. அதுக்காக தான் இது எல்லாமேன்னு" சொல்ல, "நான் என்னைக்கு அவன கல்யாணம் பண்ணேனோ அன்னையிலேருந்து என்னோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்றது இல்ல. என்னோட பர்த்டே எனக்குன்றதே நான் மறந்து போயிட்டேன்னு" இவ முடிச்சுட்டு, "என்னோட பர்த்டேன்றது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்ல. அப்பதான் நீ என்கிட்ட சொன்னன்னு" சொல்ல, "எனக்கு ஞாபகம் இல்லன்னு" இவ சொல்றா. "போதையில உனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு" ஹீரோ கேக் வெட்ட சொல்ல, இவ்ளோ கேக் வெட்டி பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செயின குடுத்து, "இந்த செயின் உனக்காக தான். வேண்டான்னு சொல்லாதன்னு" அவளோட கழுத்துல போட்டு விட்டுட்டு, இப்ப இன்னொரு செயின எடுக்குறான். "இது எனக்கான செயின். இத நீ உன்னோட கையால போட்டு விடுன்னு" சொல்ல, இவ்ளோ அந்த செயின போட்டு விட்டுட்டு 2 பேரும் பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் அந்த வீட்ல ஒண்ணா தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே பார்த்தா 1 மாசம் கடந்து போயிருது. இவ ஹீரோயின் காலையில எந்திரிச்சு, "இவனுக்கு வேற வேலையே இல்ல. என் இடுப்ப உடைக்கிறதே வேலையா வச்சிருக்கான்" அப்படின்னு இவ ஹீரோவ திட்டிட்டு இப்ப ஹீரோவ பார்க்க ஹாலுக்கு வர, ஹீரோ அவனோட லேப்டாப்ப வச்சு நோண்டிட்டு இருக்கான். இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு, "உன்னால என் இடுப்பு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இன்னொரு வார்த்தை பேசினேன்னா என் மீட்டிங்க நான் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குன்னு" சொல்ல, "என்ன மீட்டிங்னு இவ கேட்கிறா. "இங்க பாரு லேப்டாப்ல மீட்டிங்ல இருக்கேன்னு" இவன் ஹெட்போன் எடுத்து காட்டிட்டு இருக்க.
ஹெட்போன் போட்டுதான் மீட்டிங் பேசுவ, என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ என் மானமே போச்சுன்னு இவ வேக்கப்பட்டுட்டு ஓட, அதை பார்த்த உடனே இவனுக்கு சிரிப்பா வருது. இப்ப ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு வாமிட்டா வருது. இத பார்த்த உடனே என்ன எனக்கு வாமிட்டா வருது, இந்த மந்த் பீரியட்ஸ் வேற வரல, பீரியட்ஸ் தள்ளி போய் 5 நாள் ஆகுதுன்னு இவ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்க இவ உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கா. அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு இவளோட புருஷன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி அடுத்த ஃபிளைட்லயே கிளம்பி என் வீட்டுக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் எதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறான்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. சொல்ல போனா ஹீரோ இருக்க இடத்துக்கும் அவ புருஷன் இருக்க இடத்துக்கும் இடையில ஒரு 4 மணி நேரம் டிராவல் இருக்கு. இப்ப இவ இப்படி முழிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் ஆகல அப்படின்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் என்னை வீட்டுக்கு கூப்பிடுறான், நான் போய் தான் ஆகணும்னு சொல்ல, அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவனை இக்னோர் பண்ணிட்டு என் கூட இதே வீட்டுல இங்கே வாழ ஆரம்பின்னு சொல்ல, இல்ல நான் போய் தான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவளை கிஸ் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறான். இப்ப ஏர்போர்ட்ல வந்த உடனே அந்த இடத்துல இவளை பிக்கப் பண்றதுக்காக இவளோட புருஷனும் அந்த ரூபியும் தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே வரா. இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே வேண்டாம், நம்ம 2 பேருக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு ஹீரோவை பிளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் நடந்துவான்னு சொல்ல, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு இவ அவளோட வீட்டுக்கு வரா. இவ அவ வீட்டுக்கு வந்த உடனே அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, இது என்னோட வீடு, இங்க வர்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்கப்பா பாத்தீங்கன்னா அவளே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா, அவகிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட தாத்தாவை பாக்குறதுக்காக போறா. இப்ப அவளோட தாத்தாவை பார்த்து, தாத்தா நான் நல்லதா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல, நானும் என்னோட புருஷனும் சந்தோஷமா வாழ்றோம்னு சொல்ல, அப்புறம் ஏமா இன்னும் பிரெக்னென்ட் ஆகாம இருக்குன்னு தாத்தா கேட்டுட்டு இருக்க. அது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டு தாத்தான்னு இவ சொல்ல. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா சரி வாமா போலான்னு 2 பேர் ஹாலுக்கு வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அவளோட புருஷன் தான் இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா மாமா ரொம்ப நல்லவரு, பாவம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடு படுறாருன்னு சொல்லிட்டு இருக்க. போது 2 பேரும் வாய முடிங்க, ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா நான் என்ன தப்பாவாம சொன்னேன், சரியா தானே சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ள கஷ்டப்படுறாருன்னு இவ காமெடியா சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு உதவாத உதவாக்கறேன்னு சொல்றீங்களா, நான் ஒண்ணும் உதவாக்கற கிடையாது, நீங்க தான் உதவாக்கற, இங்க உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் அவங்கள பிடிச்சி திட்டி விட, மன்னிச்சிருமா ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு அவங்க சொல்ல, நான் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, மாமா பாத்தீங்களா அக்கா உங்க முன்னாடியே எவ்வளவு ரூடா பேசுறான்னு அப்படின்னு சொல்ல, அவன் என்கிட்ட அப்படிதான் பேசுறான்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க அவங்க ஃபேமிலி மெம்பரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு இங்கே இருந்துட்டு காலையில நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அவளோட ரூமுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் எப்படி இங்க, காலையில அனுப்பின மெசேஜை பார்த்து புள்ள பதறி போய் ஓடி வந்துட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவ்ள புடிச்சிட்டு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, பிளைட் பிடிச்சு வந்தியான்னு கேட்க, ஆமா பிளைட் பிடிச்சுதான் வந்தேன், எதுக்காக அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச, அதுவும் காரணமே இல்லாம நீயும் நானும் சந்தோஷமா தானே இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எனக்கு இடையில உள்ளது ரொம்ப பியூரான ரிலேஷன்ஷிப் கிடையாது, வெளியவே சொல்லிக்க முடியாத ரிலேஷன்ஷிப் தான், அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி உன் கூட இருக்க முடியும்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் புருஷனை உனக்கு பிடிக்கல, அவன் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்ல, அது நடக்கவே நடக்காது, ஏன்னா நான் என் புருஷன் கூட தான் வாழுவேன், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, ஏன்னா நான் தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்னு சொல்ல, அப்ப காலத்துக்கும் உன் புருஷனுக்கு மிஸ்டர்ஸா வாழ போறியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவள வலுக்கட்டாயமா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவ ரூமுக்கு வெளியே அவளோட புருஷன் தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கதவை தர அப்படின்னு சொல்லி வெளியே நின்னு கத்திட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அவன் டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்க அவனுக்கு ஒரு கால் வந்துருது. அந்த கால் வந்த உடனே அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உனக்கு எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா, ஆனா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னதான் உன்னோட வாய் என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் உன்னோட கண்ணுல காதல் தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஒரு காதலும் இல்ல, என் உடம்புக்கு வேணா உன்னை பிடிச்சிருக்கலாம், ஆனா மனசுக்கு பிடிக்கலன்னு இவ சொல்ல, ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஹஸ்பண்டோட வீட்டுக்கு தான் வரா. அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ரூபி அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரா. இப்ப வந்து என்ன சொல்றனா, என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வீட்டுக்கு என்ன வர சொல்லிட்டாரு, சோ இனிமே இந்த வீட்டுக்கு மகாராணி நான் தான், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் கெஸ்ட் ரூம்ல தங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வீடு என் புருஷனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம், பாதி வீடு அவனுக்குன்னா பாதி வீடு எனக்கு சொந்தம், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அப்படியே ரூமுக்குள்ள வந்தானா உன்னை அடிச்சே வெளியே துரத்திடுவேன்னு சொல்ல இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். அவனை பார்த்த உடனே இவ ஓடி போய் கைய பிடிச்சிட்டு, வந்துட்டீங்களா, உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு இவ பேசிட்டு இருக்க. அவன் இவ்வளவு கண்டுக்காம ஹீரோயினே வச்சுக்கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கா. அவளை பாத்தீங்கன்னா என்னங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. வாய மூடு அப்படின்னு இவன் கத்தி விட்டுறான். இவன் இப்படி கத்தினவன அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஒண்ணு இல்லம்மா சும்மாதான் பேசிட்டு இருந்தேன் இவன் ஹீரோயினே பாக்குறான்.
எதுக்காகனா ஹீரோயின் பொறாமப்படுவான் தான் இவள இங்க கூட்டிட்டு வருவான். ஆனா அவ கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப காண்டாகுது. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டை எடுத்து போட்டு தாத்தாக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டில நீ தான் என் கூட வரணும்னு சொல்ல, நான் வேணா உங்க கூட வரேனே அப்படின்னு இவ சொல்ல, அவதான் என்னோட பொண்டாட்டி. அவளதான் கூட்டிட்டு போக முடியும். உன்னை கூட்டிட்டு போனா எல்லாரும் சிரிப்பாங்க. வேணா நீ கெஸ்டா வந்துட்டு போன்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டில இவங்க 2 பேர் தான் முன்னாடி நின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்வைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹிரனுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு இவ போக பாக்க, நீ போயிட்டேன்னா கெஸ்ட் எல்லாம் யாரை இன்வைட் பண்ணுவான்னு இவ சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் வந்து ரெனி இவ போகும்போது கரெக்டா ஆப்போசிட்ல ஹீரோ தான் வரான். அவனை பார்த்த உடனே இவன் இப்படி இந்த இடத்துல, இது பணக்காரங்க வர பார்ட்டி ஆச்சே, இந்த பார்ட்டில வந்து ஏதாவது உளறி விட்டான்னா அவ்வளவுதானே இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ கேஷுவலா வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப தாத்தா ஹீரோ பார்த்த உடனே, டேய் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்து தாத்தாவை வந்து பார்க்க மாட்டியான்னு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் தாத்தாவும் தூரத்து சொந்தம். சொல்ல போனா ஹீரோனோட புருஷனோட அங்கிள் தான் ஹீரோ. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, டேய் உறவு முறையில உனக்கு அங்கிள் வேணும், 2 பேரும் இன்ட்ரோ ஆயிக்கங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோட புருஷனை ஹீரோவும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சொந்த புருஷனோட அங்கிள் கூடவா ஒன்னா இருந்துட்டோம் அப்படின்னு இவ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு, ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்ல, நீ அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு ஒன்னும் வயசாகலமா, என்னோட பேர் சொல்லியே கூப்பிடலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, இவன் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன். சொல்ல போனா நம்ம ஃபேமிலியோட பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் பாத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப எல்லாமே இவனோட கைக்கு வந்துச்சுன்னு ஹீரோவோட பெருமையை பத்தி பேசிட்டு இருக்க. இவ்ளோ பெரிய பணக்காரன் கூடவா இவ்வளவு நாள் நம்ம சுத்திட்டு இருந்தோம்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, சரி வாங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ பக்கத்துல ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை புடிச்சு இழுக்க, அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா அந்த சூப்பை எடுக்க சொல்லலான்னு இவங்களை கூப்பிட்டேன். ஆனா இவங்க இந்த அளவுக்கு வீக்கா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அதை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்க, இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க எங்க டச் பண்ண, என்னடா பண்ற, உன் கையை எடு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதான் என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டியேன்னு இவன் மறுபடியும் இவளோட காலை பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ டக்குன்னு பிளாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்து விட்டுறான். இப்ப ஹீரோ இவளை இப்படி டச் பண்ணிட்டு இருக்க, அவளோட முகம் செவந்து போயிருது. அதை பார்த்தவனா அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா, என்னாச்சு உன் முகம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு இவன் அந்த இடத்த விட்டு உள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோயின் உள்ள வந்து என்ன யோசிக்கிறானா, எப்படி என்னோட புருஷனும் இவனும் ஒரே ஃபேமிலியா இருக்க முடியும், நான் சரியான ஆளைதான் காதலிக்கிறேனா இல்ல தப்பான ஆளை காதலிச்சிட்டு இருக்கேனா ஒண்ணு புரியலன்னு இவ குழம்பி போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தவன இவ்ள பாத்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, யாராவது நம்ம 2 பேரையும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, மாட்டிக்குமோ அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, மாட்டிக்குவோமா அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த ரூமுக்கு வெளியே அவளோட புருஷன் தான் இருக்கான். இப்ப அவன் ரூமுக்கு வெளியே நின்னுட்டு, என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதை யோசிச்சு பார்த்தேன், அதான் ரொம்ப பயந்து போயிட்டேன், மத்தபடி நான் சீக்கிரம் வெளியே வந்துருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் மனசுல காதல வச்சுட்டு வெளியே நடிக்காதுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஒண்ணும் நடிக்கல, சும்மா வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட. ஹீரோ இவளையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து மறுபடியும் உட்கார்ந்து தாத்தா கூட ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, அம்மாடி இந்த கேக்க கட் பண்ணி கூட அப்படின்னு சொல்ல, இவள இந்த கேக்க கட் பண்றா. இவ இப்படி கட் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்க. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஒருத்தரை பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்க மருமக பிரெக்னண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஹீரோ அவளோட புருஷன்னு 2 பேருக்கும் ஷாக் ஆகிடுது. இப்ப 2 பேரும் கைய பிடிச்சிட்டு பிரெக்னண்டா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. என்ன அவரோட புருஷனோட மூஞ்சில சந்தோஷமே இல்லைன்னா அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. அவர் ஷாக் ஆயிட்டு நிக்கிறாருப்பான்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ 1.5 மாசமா ஏன் கூட தான் இருந்துட்டு இருக்கா, அப்ப கண்டிப்பா இது என்னோட குழந்தையா தான் இருக்கணும், எனக்கு இவளுக்கு இடையில ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதுல பிரிக்க முடியாத ரிலேஷன்ஷிப் வேற வரப்போதான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இல்ல தாத்தா நான் பிரெக்னண்டாலாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நேற்று சாப்பிட்டு சாப்பாடு சரியில்லையா, அதனாலதான் வாமிட் வந்துட்டு இருக்கு, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ மேல டவுட் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ தாத்தான்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இந்த ரூபி தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, என்னங்க இன்னைக்கு நைட்டு நீங்க என் கூட தான் இருக்கணும் வாங்கன்னு சொல்ல, சரி வா வீட்டுக்கு போலான்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இவ மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இந்த லூசு பையில கட்டிக்கிட்டதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்றா. அவ கால் பண்ணி, நம்ம புது டிராமாக்காக சைன் போட்டிருந்தால, அந்த டிராமாக்கு ஹீரோயினா ரூபியை போட்டிருக்காங்கன்னு சொல்ல, என்னது அவளை போட்டிருக்காங்களான்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இந்த ரூபியை நான் சும்மா விட மாட்டேன்னு காண்டாயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இவங்க நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க போல.
இப்ப அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஹீரோயின் யாரு ஹீரோ ஹீரோயின பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ரூபி தான் வரா. இப்ப அந்த ரூபி வந்து உனக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாயிட்டு இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தனா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சீக்கிரம் அவனோட வாழ்க்கையை விட்டு போயிருன்னு சொல்ல, உன்ன நினைச்சதான் எனக்கு பாவமா இருக்கு. என் புருஷனோட உண்மையான முகம் தெரியாம அவன் கூட சுத்திட்டு இருக்க. என்னைக்கு உன தூக்கி போட போறான்னு தெரியல. என்ன மாதிரி ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி என் புருஷனை கவுத்தியோ தெரியலையேன்னு இவ பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆளு ஃபிளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து சார் தான் உங்க கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க உள்ள எல்லாரும் உங்களோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாருன்னு பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இந்த ரூபிக்கு ஒரே பெருமையா இருக்கு. இப்ப அவன் இப்படி பெருமைப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்கிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வந்து அவனோட கார் டிக்கி ஓபன் பண்ண, அதுல பார்த்தா அழகழகான பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கான். இத பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் வாய பழுந்துட்டு, வாவ் பாரேன், இந்த ஜோடி பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்லன்னு இவங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருக்க. ஐயோ, எங்க 2 பேரை யாராவது போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா அவ்வளவுதானே, வாங்க காருக்குள்ள போய் பேசலான்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, அதை இவ போட்டோ எடுத்துக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா யார் இவ பணக்கார பையன் கூட சுத்திட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் எப்படிதான் நல்ல வாழ்க்கை கிடைக்குதோ தெரியலையேன்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த இடத்துக்கு திடீர்னு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு நான் சைனா போலான்னு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி உன் கூட ரொம்ப நேரம் இருந்துட்டு போலான்னு ஆசையா இருந்துச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு உன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்லிட்ட, நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் நினைச்சா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ண முடியும்னு ஹீரோவில கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ரூபி அவளோட புருஷன் கிட்ட வந்து, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போக ஒரு பணக்கார பையன் வந்தா தெரியுமா, பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். அந்த கார் ஃபுல்லா ஐ லவ் யூன்னு எழுதி நிறைய ஃபிளவர் பொக்கே வாங்கி கொடுத்தான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவனுக்கு பயங்கர பொறாம வந்துருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க, அவ போனையே எடுக்க மாட்டேங்கிறான். இத பார்த்தவன அவன் செம காண்டாயிட்டு, நான் போய் என்னோட பொண்டாட்டிய பாக்கணும்னு இவன் போக பாக்க, எங்க போக பாக்குறீங்க, அவளுக்கு உங்க மேல சுத்தமா கவலையே இல்ல. அவ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா. அவளையா பாக்க போறீங்க, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீங்க தான் என்னோட வாழ்க்கை, நீங்க தான் என்னோட புருஷன், நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, சரி சரி அழாத நான் போகல அப்படின்னு இவ சொல்ல, இவள பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க நான் விடவே மாட்டேன்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இந்த வில்லியா வர பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாத பசங்களே கண்ணுக்கு தெரியாது போல, கல்யாணம் ஆன பசங்களை தான் புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலையா, என்ன சென்ட் ஆப் பண்ண வந்துட்டேன், நான் தான் ஏர்போர்ட் வந்துட்டேன்ல, என் கூட நீயும் வரப்போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எல்லாரும் முன்னாடி சொல்ல போறேன், அதுக்குள்ள அவனோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிருன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ அவளோட கார் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அவ புருஷன் தான் நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல. இப்ப அவன் காரை நோண்டிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு 2 3 ரவுடி பசங்க வந்து அவனை கிட்னாப் பண்ணிடுறானுங்க. அதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, அட பாவீங்களா, பட்ட பகல்ல இவ்வளவு பெரிய ஆளை கிட்னாப் பண்றானுங்களே அப்படின்னு வச்சுட்டு இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இந்த ரூபியோட வேலைதான். இப்ப வந்து கிட்னாப்பர் காருக்குள்ள ஜாலியா உட்காந்துட்டு இருக்க. அவனுங்களை பாத்தீங்கன்னா, மேடம் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்ல, இவ அந்த காரோட நம்பர் பிளேட்டை பாக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோனோட காருன்றத புரிஞ்சுக்கிறா. இப்ப அந்த சைடு ரூபி பாத்தீங்கன்னா இவளோட புருஷனை தனியா கூட்டிட்டு வந்து அவனை ஒரு காட்டுக்குள்ள போட்டு விட்டுட்டு லெட்டர் எல்லாம் எடுத்து அவன் மூஞ்சில அடிபட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி செட்டப் பண்ணிட்டு என்ன சொல்றானா, அவனை நல்லா அடிச்சு உதைங்க, அடிக்கிற அடியில கை கால் லைட்டா உடையணும்னு சொல்ல, சரி நாங்க பாத்துக்கிறோம்னு அவனுங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறான். இப்ப அவளை பார்த்தவன, இங்க என்னமா பண்ற, உன்னை அடிச்சே கொல்ல போறோன்னு அவனுங்க ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவளும் அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம்லோட புருஷன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிடறான். இப்ப அவன் கண்ண முழிச்சதை பார்த்தவன ரூபி ஓடி வந்து, என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களை கிட்னாப் பண்ணதா கேள்விப்பட்டேன், அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களை காப்பாத்தினேன்னு சொல்ல, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பாக்குறா. இப்ப அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க எனக்கு தெரிஞ்சு இவதான் உங்களை கிட்னாப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், உங்களை பிடிக்கலன்னு சொல்றா, ஆனா இன்டைரக்டா உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, இவ சொல்றத இப்படியே நம்பிட்டு இருந்தானா ஒரு நாள் உன் தலையில பெரிய மொட்டையா அடிச்சு நடு ரோட்ல உட்கார வைப்பா, அவளே நம்பிட்டு இருந்த ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவள பாத்தீங்கன்னா என்ன இவ என் மேலதான் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இவ சொல்றதை இவன் நம்ப ஆரம்பிச்சுட்டா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமேனு அவ ஹீரோயினை தள்ளி விடுற மாதிரி வர, ஹீரோயின் தள்ளி போயிடுறா. அவன் இவ்வளவு பிடிக்கலான்னு வர, இவளோட புருஷன் தான் பள்ளத்துல விழுந்து பயங்கரமா அடிபட்டு கிடக்குறான். அதை பார்த்த உடனே இந்த ரூபி பாத்தீங்கன்னா, என்னங்க நான் போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னா அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போக, இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளாவே கீழே இறங்கி அவனை அங்க இருந்து தூக்கிட்டு இருக்க. எதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு அவளோட புருஷன் கேட்க, நான் ஒண்ணு உனக்காக எல்லாம் உதவி பண்ணல, தாத்தாக்காக உதவி பண்ணிட்டு இருக்கேன், நீ செத்து போயிட்டேன்னா எனக்கு எப்படி சொத்து வரும், நீ உயிரோட இருந்தா தானே எனக்கு சொத்து வரும், வந்து தல அப்படின்னு சொல்லி இவ அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான்.
இவ ஹாஸ்பிட்டல் வந்த கையோட ஹீரோயின் மயக்கம் போட்டு விழ அவளை பக்கத்து பெட்ல சேர்த்துடுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாது. குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போக இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப டாக்டர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை பாக்குறதுக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தாவை பார்த்த உடனே இவன் என்ன யோசிக்கிறானா, நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த தாத்தா கிட்ட சொன்னா கண்டிப்பா இதுல பாதி சொத்து எனக்கு வந்துடும். இந்த சொத்து இவன் எனக்கு காம்பன்சேஷனா தர வேண்டியதுதான். இவனோட சொத்தை நான் எடுத்துக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு இப்ப அவ தாத்தா கிட்ட என்ன சொல்றானா, தாத்தா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, அம்மாடி சும்மா என்ன சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காதன்னு சொல்ல, ஆனா உண்மையதான் தாத்தா சொல்றேன். இப்பதான் டாக்டர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போனாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. தாத்தாக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவரோட புருஷன் தான் வரான். இப்ப அவனை பார்த்த உடனே என் ஆசையை 2 பேரும் நிறைவேத்திட்டீங்க. சரிடா உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா பேசிட்டீருன்னு தாத்தா அந்த இடத்த விட்டு போக, உண்மையாவே நீ பிரெக்னண்டா இருக்கியான்னு அவ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ தானே சொன்ன வெளியில ஒரு பையனை பார்த்து அவன் கூட டேட் பண்ணிக்கன்னு. அப்படி டேட் பண்ணதுலதான் இந்த குழந்தை உருவானுச்சு. சோ தாத்தாவை பொறுத்த வரைக்கும் இது அவரோட வாரிசா நினைக்கிறாரு. அது அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. அந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணிரு, என்னோட குழந்தைய சுமந்துக்கன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அதான் உனக்கு ரூபி இருக்காளே அவ கூட போன்னு சொல்ல, இப்ப இவனை பாத்தீங்கன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னைக்கு நீ என்னை காப்பாத்தும் போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்துச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு பொண்ணு காப்பாத்துனா. அவள மாதிரியே நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள மாதிரியே நான் இருந்தேனா? ஏண்டா உன்னை காப்பாத்துனது நான் தான்றது கூடவா உனக்கு தெரியலன்னு சொல்ல, இல்ல லைட்டா மயக்கத்துல இருந்ததுனால முகம் சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆமா உன்னை காப்பாத்துனது நான் தான். ஆனா அந்த ரூபி தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. சோ உனக்கும் அவளுக்கும் இடையில நான் நடுவுல வர விரும்பவே இல்ல. அவ எப்படியோ போய் சொல்லி உன்னை கரெக்ட் பண்ணிட்டா. நீயும் அவகிட்ட மடிஞ்சிட்ட. சோ உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. தாராளமா அவ கூட நீ சேர்ந்து வாழலாம். எனக்கே என்னோட குழந்தை வந்துருச்சு. நான் என்னோட குழந்தைய பாத்துக்கிட்டு நிம்மதியா வாழுவேன்னு சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே அவளோட புருஷனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அவ இத்தனை நாளா அந்த ரூபி என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காளா? அந்த மாதிரி மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவ என்கிட்ட வந்து சொல்லும்போது கூட என்னால அதை நம்ப முடியல. ஏன்னா என்னை காப்பாத்தின பொண்ணோட வாய்ஸும் என் பொண்டாட்டியோட வாய்ஸும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சுன்னு இவன் வச்சுட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா இங்க பாரு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிரு. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தை பெத்துக்கலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அது கனவுல கூட நடக்காதுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ரூபி தான் வரா. இப்ப ரூபி வந்து என்னங்க இப்பதான் நர்ஸ் சொன்னாங்க அவ பிரெக்னெண்டா இருக்கலாமே, அவளை தொடமாட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி அவ பிரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறைய போட்டுடுறான். இவன் இப்படி அரைஞ்சவனா அவளை பாத்தீங்கன்னா அவளுக்காக என்னைய அரைஞ்சிட்டீங்களா? அவ உங்களோட மனசை மாத்திட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாத்துனது நீ தான் சொன்ன. அதனாலதான் நான் உன் மேல காதல்ல விழுந்தேன். இல்லன்னா என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் உன் கூட சுத்தி இருப்பேனா? என் வாழ்க்கையே வீணாக்கிட்டியே. இவ்வளவு பெரிய பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கல. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கா. இவ இப்படி நின்னுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறதுனால இவன் வேகமா ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ இங்க இருக்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இவ சொல்ல வரும்போது ஹீரோக்கு கப்பல்ல இருந்து கால் வந்துட்டு, அந்த கால் வந்த உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் உடனே போய் ஆகணும். நைட்டு உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா உனக்குன்னு நல்ல லைஃப் இருக்கு. என் கூட சேர்ந்து உன் லைஃபை கெடுத்துக்காத. ஏன்னா நான் கல்யாணம் ஆன பொண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த குழந்தை எனக்கு மட்டும் தான் சொந்தம். இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி இவன் முடிவெடுத்துக்கிறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்க. அவளை பாக்குறதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவளை கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆக்சுவலா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனது பிரெக்னண்டான்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். அந்த குழந்தை என்னோட தானே, தாராளமா பெத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அது உன்னோட குழந்தை கிடையாது, என் ஹஸ்பண்டோட குழந்தைன்னு இவ சொல்ல, ஹஸ்பண்டோட குழந்தையா? என் கூட நீ எவ்வளவு நாளா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவன் எப்போ உன்னை டச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அத பத்தி உன்கிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு இவ சொல்லிடுறான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா சரி அந்த குழந்தைய பத்தி விட்டுத்தல. உன் மனசுல எனக்கான காதல் இருக்கா இல்லையா, அது மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல, இல்ல என்னால உன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. இந்த குழந்தைக்காக நானும் என்னோட புருஷனும் ஒண்ணு சேரலான்னு முடிவெடுத்திருக்கோன்னு சொல்ல, நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு பிறந்த இடத்த விட்டு போக இவளுக்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நார்மல் செக்அப்காக வந்திருக்கா. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லபடியா இருக்கு. ஆனா உங்களோட உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்கன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோவோட ஆளுங்க தான் ஓடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஓடுறத பார்த்த உடனே
இது அவனோட பாடி கார்டு ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ பின்னாடியே ஓடி போய் ஒரு ரூம ஓப்பன் பண்ண. அதுல ஹீரோவோட பாடி கார்டுங்க இவள பார்த்த வக்க துப்பாக்கி வைக்கிறானுங்க. அத பார்த்து இவ பயந்து போயிட்டு இருக்கா. அவ ஏன் அழுதா விடுங்கன்னு ஹீரோ சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பத்தி நீ கவலைப்படுறியா? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் கிளம்புறேனே. இவ போய் டோரை ஓப்பன் பண்ண. அவளால டோரை ஓப்பன் பண்ணவே முடியல. இவன் வந்து ஹிரனை புடிச்சிட்டு, இங்க பாரு, என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல, நான் என் புருஷனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னால இப்படி பேச முடியுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னதான் காதலிக்கிறேன். உன் மனசு மட்டும் தான் காதலிக்கிறேன். அந்த விஷயத்த நீ எப்ப புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் வேற விதத்துல தான் ஆரம்பிச்சதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். இந்த குழந்தைய என்னால நல்லபடியா பாத்துக்க முடியும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இங்க பாரு, உனக்கு ஏத்த பொண்ணு நான் கிடையாது. ஏன்னா உனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு இந்த சமுதாயத்துல மரியாதை கிடைக்காதுன்னு சொல்ல, எனக்கு இந்த சமுதாயத்தை பத்தி கவலை இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது, என்னை விட்டுடுன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ இவள விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர, அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா இவளுக்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, வந்துட்டியா, உனக்காக தான் சாப்பாடு செஞ்சு வச்சேன். பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ப்ளீஸ் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல, எனக்காக நீ சாப்பாடு செஞ்சியா? எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற? நீ சமைக்கிறதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுன்னு இவன் இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எனக்கு தண்டனை கொடுக்கறதுனா தாராளமா தண்டனை கொடு. அடிக்கிறதுனா கூட 2 அடி அடிச்சுக்க. ஆனா என்னை விட்டு தள்ளி போகாத. இனிமே நான் உன்னை நல்ல விதமா நடத்துறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எனது நல்ல விதமா நடத்துறியா? என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல நீ கொஞ்சம் கூட கிடையாது. உன்னை புருஷனை நான் மதிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியும்? நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. என்னை விட்டுடு, எனக்குன்னு தனி லைஃப் இருக்குன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவனை பாத்தீங்கன்னா அவனோட பொண்டாட்டிய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத இந்த ரூபி கேட்ட உடனே, அவன் வயித்துல இருக்க குழந்தை இவனோட குழந்தை இல்லையா? அப்படி இருந்து இவன் இப்படி பாத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் படிக்கட்டுல நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு கால் ஸ்லிப் ஆகிருது. அதை பார்த்த உடனே வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, மேடம் பார்த்து வர மாட்டீங்களா? கீழே விழுந்தா 2 பேருக்கும் ஆபத்தாயிருக்கும். பார்த்து கவனமா நடந்து வாங்கன்னு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அந்த தரைய பார்க்க, தரையில எண்ணெய் ஊத்தி இருக்கு. அதை பார்த்த உடனே வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா, எப்படி இங்க வேலை பார்த்தது, எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க. மேடம் வர்ற இடத்துல யாரு எண்ணெய் ஊத்தி வச்சதுன்னு அங்க உள்ள எல்லாரையும் பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, கண்டிப்பா இது ரூபியோட வேலையா தான் இருக்கும். நீங்க வேணா கேமராவை எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா இது ரூபியோட வேலையா தான் இருக்கும். கேமராவை எடுத்து செக் பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா அந்த ரூபிக்கே ஒரு அறைய போட்டுறா. மேடமோட குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா தாத்தாவோட கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வேலைக்காரியா இருந்து என்ன அடிப்பன அவ கேட்க. ஆமா, நீ பாட்டுக்கு எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு எங்க மேல பழிய போட்டா எங்க மேல உள்ள நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடாதுன்னு அவ போட்டு ரூபியை வெளுத்து கட்டிடுறா. இப்ப ஹீரோனோட புருஷனை பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை உடனே இங்க அனுப்புங்கன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க. ஹீரோயினோட குழந்தைய யாரு கொல்ல பார்த்ததுன்னு கண்டுபிடிக்க சொல்ல, அவங்களும் அவங்களோட திறமைய காட்டி இந்த ஷூவோட தடையும் அப்புறம் எண்ணெய் பாட்டில உள்ள கைத்தடம் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிக்க இந்த ரூபி மாட்டிக்கிறா. இவ இப்படி மாட்டோன்னு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போக, அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ரூபி தான் ஃபேமஸான ஆக்டர் ஆச்சே. இவளை இப்படி பண்ண ஒன்னா அவ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க. இந்த சைடு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. இந்த ரூபி பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் இவளை அரெஸ்ட் பண்ண வீடியோவை தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த ரூபி பாத்தியா மிஸ்டர்ஸா இருந்ததும் இல்லாம அவரோட பொண்டாட்டியோட குழந்தையே கொலை பார்த்திருக்கான்னு இவளை பத்தி பேசிட்டு இருக்க. என்னடான்னு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சொல்ல போனா ஹீரோனோட புருஷன் தான் அந்த ரூபி கிட்ட சொல்லியிருப்பான், உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கிறேன், ஆனா அவ வயித்துல இருக்க குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணணும். அப்படி அந்த குழந்தை போயிடுச்சுன்னா கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் ரூபி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னைய ஏமாத்திட்டலடா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவன் மேலேயே காண்டாயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ரூபி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள போயிட்டு வரா. என்னடான்னு பார்த்தா அந்த ரூம்குள்ளதான் இவ புருஷனோட தாத்தா ரூமு. இப்ப அந்த ரூமுக்குள்ள போயிட்டு தாத்தாவை ஏதோ பண்ணி விட்டுட்டு வர, இப்ப அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் அவளோட புருஷன் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவனோட தாத்தா பாத்தீங்கன்னா, ஏமா உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன், ஏண்டா நீ மிஸ்டர்ஸ் கூட சுத்திட்டு இருக்கியாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்றோம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தா ஊர்ல உள்ளவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நாங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கோம், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்க. அவரு மயக்கம் போட்டுறாரு. அதை பார்த்த உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பாத்துட்டு இருக்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸாலதான் மயக்கம் போட்டிருக்காரு, நல்லபடியா இருக்காருன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க.
இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது இந்த ரூபியோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ பார்த்த உடனே இவ ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்க போக பாக்குற? தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, உன்னோட தாத்தா தானே நீயே பாத்துக்கன்னு இவன் இந்த இடத்த விட்டு போக, யாருக்காகவும் என் பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் அவனோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, பின்னாடி அவளோட புருஷனும் வரான். இப்ப அவன் வந்து நீ யாரு கூட சுத்துற அப்படின்றத இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். அவன ஒரு வழியாக்காம விட மாட்டேன்னு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். பார்த்தா அவங்க 2 பேரும் காருக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. ஐயோ பார்க்கும்போதே வயிற்றுச்சலா இருக்கே அப்படின்னு இவன் கார் ஓட்டிட்டு வர அவனோட காரை ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு. நீ இங்கே இரு நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவ்ளோ சரின்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவளோட புருஷனை தான் காட்டுறாங்க. இப்ப அவளோட புருஷன் நைட்டு தாத்தாவை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா எங்கடா என் மருமக அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே தங்க போறாளான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே தங்க போறாளா? இந்த மாதிரி டைம்ல வெளியே தங்குறது நல்லது இல்லைன்னு தாத்தா ஹீரனுக்கு கால் பண்ணி, அம்மாடி என்னை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரலாம்ல, அப்படி இல்லைன்னா நீ வீட்டுக்காவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல தாத்தா நான் வெளியில வேலையா இருக்கேன்னு இவ சொல்ல, இந்த டைம்ல வெளியே தங்குறது நல்ல விஷயம் கிடையாது சொன்னதை கேளுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்றா. இவ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளில வரலான்னு பாக்க, பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவனோட அசிஸ்டன்ட் தான் அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவன இவ பாத்தீங்கன்னா ஏனாச்சும் அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹீரோக்கா மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். நீங்க அவர்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாதுன்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்க ரூமுக்கு வெளியே போய் படுத்துட்டு இருக்க. டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போறாரு. இப்ப ஹீரோயின் உள்ள வந்தவன நைட்டு ஃபுல்லா கீழவே உட்கார்ந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைன்னு இவ சொல்ல, நைட்டு நீ எப்படி தூங்கி இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், என் கூடவே இங்கேயே படுத்து தூங்குன்னு ஹீரோ அவளை தூங்க வச்சிட்டு இருக்க. இந்த செடியோட புருஷனை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் மேடம் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலன்னு அவங்க சொல்ல, இப்ப அவன் அவங்களோட கல்யாண போட்டோவை எடுத்து வச்சுட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறான். அவளை பார்த்த உடனே நைட்டு ஃபுல்லா அவன் கூட தானே இருந்த, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அவளோட புருஷனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு ஒழுங்கா பார்த்து பேசு, இன்னொரு தடவை என்னை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்ல, உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கே அந்த குழந்தையோட அப்பனை பார்க்க தானே போனா, அந்த பொறுக்கியை பார்க்க தானே போனான்னு சொல்ல, இவன் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு என் குழந்தைய பத்தியும் அவரை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான், இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்காக வெயிட் பண்ணி உன்னோட வாழ்க்கையை வீணாக்கிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க, அவனோட ஆளுங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, வீட்டுல இருந்தே அவனோட குழந்தைய நல்லபடியா வளன்னு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வந்து ரூம்ல போட்டு பூட்டிடுறான். இப்ப இவ ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, அவன் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா என்ன வெளியே விட மாட்டேங்கிறான்னு சொல்ல, இப்ப அவளோட புருஷன் டக்குன்னு உள்ள வந்துட்டு அந்த போனை பிடிங்கி என் பொண்டாட்டி கிட்ட இன்னொரு தடவை நெருங்கினா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உனக்கு அந்த ரூபிக்கு இடையில நான் வந்திருக்கேனா, நீ எதுக்காக என் பர்சனல் லைஃப்ல தலையிடுற, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போடான்னு இப்ப அவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, அவன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத எந்த பிரச்சனாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா அவனோட முகத்தை நான் பார்த்தே ஆகணும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குன்னு சொல்ல, இவன் அவனை அரைஞ்சிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா, ஏதோ நீ உண்மையா இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நீ அந்த ரூபி கூட தானே சுத்திட்டு இருந்த அப்படின்னு அவளோட புருஷனை அங்க இருந்து துரத்தி விட, கீழே 2 பாடி கார்டுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவுக்கு கால் பண்ணி உன்னை கூட்டிட்டு போறதுக்காக கீழே தான் வெயிட் பண்றேன் வான்னு சொல்ல, வந்து பார்த்தா அந்த இடத்துல பாடி கார்டை காணும். ஏன்னா உண்மையாவே பாடி கார்டை காணும்னு வெளியே வந்தா ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே என்னால அதை நம்பவே முடியலன்னு சொல்ல, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் வா செல்லன்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வராங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவ இப்படி தூக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ஹீரோவோட கையை பிடிச்சு வயித்துல வச்சுட்டு குழந்தைங்க அசையுது, உன்னால அதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என்னோட கையில உதையிறாங்கன்னு ஹீரோ சொல்ல, அவனோட முகம் கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஏன்னா அது அவனோட குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது ஆக்சுவலா ஹீரோவோட குழந்தை தான். இவதான் போய் சொல்லியிருப்பா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு சின்ன தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி என்னோட பர்த்டே பார்ட்டி வருது மறக்காம வரணும்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா பர்த்டே பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டில தாத்தா குணமாயிட்டு வந்து, என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ, என் மருமக பிரெக்னண்டா இருக்கா, சீக்கிரமே குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ரூபி தான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு சர்ப்ரைஸ் தரேன், என் வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது, இந்த குழந்தையோட அப்பா இந்த தாத்தா தான் சொல்ல, தாத்தாவா உனக்கு என்ன பைத்தியமா, என் தாத்தாக்கு 75 வயசு ஆகுது, அவரால எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு இவ பேப்பரை தூக்கி போட, அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க.
அதுக்கு மேல எப்படா இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு எனக்குமே ஷாக்கா தான் இருந்துச்சு. இப்ப இவ இப்படி சொன்னவன தாத்தா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்ப அவர் பெட்ல இருந்துட்டு இருக்க அவரு ஹிரண்ய பார்த்து என்ன சொல்றாருன்னா, அம்மாடி ஒருவேளை நான் செத்துட்டேன்னா உன் பாட்டியோட அஸ்திக்கு பக்கத்துல என்ன வச்சிடுறியான்னு சொல்ல, பாட்டியோட அஸ்திக்கு பக்கத்துல உங்க அஸ்தி எதுக்காக வைக்கணும்னு இவ கேக்குறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னோட பாட்டியை உண்மையா காதலிச்சோம். அதுக்காக தான் சொல்ல இவளுக்கு கோவம் வந்தது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உங்க தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ காண்டாயிட்டு வெளியே வர, அவளுக்கு அவளோட வீட்டுல இருந்து தான் கால் வருது. என்னடான்னு பார்த்தா அங்கிட்ட அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. இப்ப அவங்க தாத்தா இவளை கூப்பிட்டு, அம்மாடி என் சொத்துல பாதி சொத்து உன் பேருக்கு எழுதி வச்சுட்டேன். உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீ கல்யாணம் பண்ணிருக்கே அந்த குடும்பத்தோட கிழவன், அவன் நல்லவனே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனோட பேரப்புள்ளன்னு ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிருக்கியே அது அவனோட உண்மையான பேரப்புள்ள கிடையாதுன்னு சொல்ல, தாத்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அந்த ஆளு சொல்ற எதையும் நம்பாத, அவன் தெரிஞ்சுட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட திருந்தல. அவன் குடும்பத்தை கெடுக்கிறதுல ஒன்னா நம்பர்னு தாத்தா சொன்னவாக்க மயக்கம் போட்டு விழ, இந்த சைடு தாத்தாவை பார்த்து இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்க பாட்டியோட அஸ்தியை எடுத்துட்டு இவங்க தாத்தாவை பார்க்கதான் வராங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, தாத்தா என் பாட்டியோட அஸ்தி இந்தா இருக்குன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூமா. இந்தா என் குடும்பத்தோட ஷேர்ல 10% உன்னோட பேருக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ தாத்தான்னு இவ அந்த பேப்பரை வாங்கிட்டு அந்த அஸ்தியை கீழே போட்டுறான். என்னடான்னா அதுல அஸ்தியே கிடையாது. இப்ப அவ என்ன சொல்றனா, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல ரொம்ப குறியா இருந்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம என் புருஷன் உங்களோட சொந்த பேரே கிடையாது. உங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணும்ன்றதுக்காக தானே ரூபியோட வயிற்றுல உங்களோட குழந்தைய வளர வச்சீங்க. உங்களோட பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மோசமான வேற நான் பார்த்ததே இல்ல. நீங்க எதுக்கு பிளான் பண்ணீங்களோ அந்த எல்லா பிளானையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இவ பேசிட்டு இருக்க. அவரு அதே இடத்துல செத்து போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா தாத்தாக்கு எல்லாரும் இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட புருஷனை பிடிச்சிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, என்ன விஷயம்? நம்மளோட டைவர்ஸ் தானே, தாத்தா சாகறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் இறந்து போயிட்டாரு. டைவர்ஸ பத்தி தானே பேசணும்னு சொல்ல, டைவர்ஸ பத்தி பேசல, நான் ரூபியை பத்தி பேசுறேன். உன் தாத்தாவோட ரத்த வாரிசுனா அது ரூபி மட்டும்தான். அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா நீ உன் தாத்தாவோட சொந்த வாரிசு கிடையாது. அப்படின்றப்ப ரூபி வயித்துல உள்ள குழந்தைக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு பாத்தீங்கன்னா அந்த ரூபிய நிறைய ஆளுங்க துரத்திட்டு வராங்க. எல்லாமே அவன் புருஷனோட வேலைதான் போல. அவனுங்க எல்லாருக்கும் பயந்து போய் இவ அங்க உள்ள குப்பை தொட்டியில ஒளிஞ்சிட்டு இருக்க. அவனுங்கள பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போயிடுறானுங்க தேடிக்கிட்டு. இப்ப அவனுங்க போனதுக்கு அப்புறம் இவ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவளை பார்த்த உடனே எதுக்காக இங்க வந்த? என்ன என்னோட குழந்தையும் கொலை பண்றதுக்காகவா அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றதுக்காக. உனக்கு தேவை பணம். அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. ட்வின் குடும்பத்தோட ஒரே வாரிசும் உன் வயித்துல வளருது. என் வயித்துல இருக்கிறது அவரோட குழந்தை கிடையாது. அதனால அவரோட சொத்து எனக்கு வராது. அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சொத்தும் உன் கைக்கு தான் வரும். ஆனா அது எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. நீ அடுத்து என்ன பண்ணணும்ன்றத யோசிச்சு முடிவு பண்ணுன்னு அவ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டுல உட்காந்து போன் பேசிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். எப்பதான் அவன் புருஷனை டைவர்ஸ் பண்ண போற அப்படின்னு சொல்ல, சீக்கிரமே பண்ணி தொலைறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட புருஷன் பெரிய தாத்தாவை பாக்குறதுக்காக வரான். இப்ப வந்து உனக்கு உன்னோட பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் ஆக போதா? கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, அவளும் நானும் சந்தோஷமா இல்ல. அவன் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் எப்படி என்னால அவ கூட வாழ முடியும்னு சொல்ல, அவரை இவனை அரைஞ்சிட்டு நான் சொல்றதை கேட்கலன்னா இந்த சொத்துல இருந்து ஒத்த பைசா கூட உனக்கு கிடையாதுடான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் இவ்வளவு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. நீ எப்படி அங்கிள் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவ கூட இருக்கிறது நான் தானே ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உனக்கு எனக்கு லீகலா டைவர்ஸ் ஆயிடுச்சு. இனிமே நீ என்னோட புருஷன் கிடையாது. நானே வரேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்டோன்னா அவ புருஷனுக்கு செம கோவம் வருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா லீகலா டைவர்ஸ முடிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளோட புருஷனை கூட்டிட்டு வந்து டைவர்ஸ் பண்ணிட. இப்ப அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீயும் நானும் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவ ஹீரோ கூட வந்துடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிருது. அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருக்க. அவளுக்கு டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு ஹீரோ டென்ஷனா இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஏன் பாஸ் நீங்க டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அவ வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை இல்லாட்டியும் என் குழந்தை மாதிரி நான் பாத்துக்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த லூசு இந்த குழந்தையோட அப்பா ஹீரோ தான்றத இன்னும் சொல்லல போல. இப்ப அந்த சைடு ஹீரோயினுக்கு ரெட்ட குழந்தைங்க பிறக்குறாங்க. டாக்டர் எல்லாரும் ஹீரோயினை பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு லேடி பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களையும் அங்க இருந்து தூக்கிட்டு வந்து ரோட்டோரமா போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, யாருன்னு பார்த்தா எல்லாம் அந்த ரூபியோட வேலைதான். இப்ப வந்து இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல ரெண்டு குழந்தைங்க அழுகிற சவுண்டு கேக்குது. அதை பார்த்த உடனே என்ன சின்ன குழந்தைங்க அழுகிற மாதிரி இருக்கேன்னு கிட்ட வந்து பார்த்தா ரெண்டும் இப்பதான் பிறந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ அந்த குழந்தைங்களை நர்சரியில சேர்த்துடுறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவ கண்ணை முழிச்சு பார்க்க, மேடம் உங்களோட குழந்தைய காணும்னு சொல்ல,
குழந்தைய காணுமா? என்ன இப்படி அஜாக்கிரதையா சொல்றீங்க? சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு இவ பதறி போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்க, ரெண்டு குழந்தைங்களே காணும், சீக்கிரமா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, ரெண்டு குழந்தைங்களா? இப்பதான் ரெண்டு குழந்தைங்கள நான் நர்சரியில சேர்த்துட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க ரூபியை புடிச்சிட்டு வந்துடுறாங்க. பாஸ், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இவதான் அந்த குழந்தைங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்ல, என்னோட குழந்தைங்கள என்ன பண்ண நிக்கிறேன்னு கேட்க, அவங்க இந்நேரம் செத்து போயிருப்பாங்கன்னு இவ சொல்ல, ஹீரோனுக்கு செம காண்டாகுது. இவ ஹீரோயின் எந்திரிச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை ஃபர்ஸ்ட் ஜெயில தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. இவ அவளை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அந்த குழந்தைங்களை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வரா. ரெண்டு குழந்தைங்களை நர்சரியில சேர்த்திருப்பா இல்லையா? இப்ப அந்த குழந்தைங்களை பார்க்க கூட்டிட்டு வர, இவ அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ பண்ண உதவியே என்னால மறக்கவே முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு இப்ப ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உன்னையும் உன்னோட குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிற? எனக்கு அதுக்கான காரணம் புரியலன்னு இவ சொல்ல, நான் உன்னை ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன், அந்த விஷயம் உனக்கு தான் தெரியல. என் மனசு என்னைக்கும் உனக்கு தான் சொந்தம்னு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண, இவ்வளவு இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இவ இப்ப வரைக்கும் இந்த குழந்தையோட அப்பா ஹீரோ தானே சொல்லவே இல்ல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு எப்ப குழந்தை பெத்து தரப்போற அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி பெத்தது பார்த்ததா இன்னும் ரெண்டு குழந்தை வேணுமான்னு இவ கேட்க, அடி பாவி, ஒரு வார்த்தை எது சொன்னியா இவங்க ஏன் குழந்தை தானே? ஆனா எனக்கு அந்த டவுட் அப்பவே இருந்துச்சு தெரியுமா? ரெண்டு பேரோட முகஜாடி என்ன மாதிரியே இருக்கு. நான் அப்பயே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கணும், உன் பேச்ச நம்பி இருக்க கூடாதுன்னு இவன் சந்தோஷமா ஹீரோயினை சுத்திட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. உள்ள ஹீரோவை கிஸ் பண்றா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.